மச்சான் இதெல்லாம் தப்பு இல்லையா? விஜயா ஒளிச்சு வச்ச பொருளை நீ எடுத்துட்டு போனேன்னா பாவண்டா தங்கச்சி அது தேடாதே. ஏண்டா அவ ஒளிச்சு வச்சா எல்லாத்தையும் விட்டுருமா? அதான் எல்லாத்தையும் எடுத்துட்டும்ல. வாடா நல்லா காசு தரும் வா. ஐயோ சரோஜாக்கா கொடுத்த பொருள்லாம் போச்சா? ஒளிச்சு வச்சிருந்தோமே. டேய் என்னடா பண்ண போற? இருடா. யோ 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 குடுத்துறியா குடுத்துறியா குடுத்துறியா? நீ வா மச்சான். இத ஒளிச்சு வச்சிட்டு தான் இந்த ஆட்டம் காட்டினா. எப்படி ஐயாவோட ஐடியா? இத எங்க ஒளிச்சு வச்சிருக்கேங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டிராமா. யோ யோ குடுத்துறியா குடுத்துறியா? அக்காக்கு தெரிஞ்சா அவ்வளவுதாயா? குடுத்துறியா? ஏய் கையெடு. என்ன அக்கா சொக்கான்ட்டு? இது வீட்ல இருந்தா தானே ஆபத்து. இத நான் பார்க்க வேண்டிய இடத்துல பாத்துக்கறேன். ஏய் மச்சான் வாடா. சரிடா. பாவி மனுஷன் குடிக்க காசு இல்லன்னு என்னெல்லாம் பண்றான். மச்சான் இப்ப நம்ம எங்க போறோம்? எங்க போறோம்னா இத வித்து காசாக்க வேண்டாமா? அதுக்கு ஏன்டா வெளிய போறோம்? நீ தான் சரோஜாக்கா இந்த பொருளை கட்ட அலறம்னு சொன்னேல்ல. பேசாம அதுகிட்டயே கொடுத்து காசு அடிச்சா என்ன? நீ வேற மச்சான். ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. பார்த்தா பயப்படும்னு நினைச்சு நாம ஓவரா போனா நீ வீட்டை விட்டு காலி பண்ணுன்னு சொல்லிட்டா நான் பெட்டி படிக்கலாம் தூக்கிட்டு எங்கடா போவேன்? அக்காவெல்லாம் பகச்சிக்க முடியாது. சரி இத எங்க கொண்டு போய் வைப்ப? நீ ஒருத்தன்டா இருக்கவே இருக்காரு சேட்டு. சேட்டா? புது சேட்டு மச்சான். நீ ஒன்னும் பயப்படாத. இருக்கட்டும் மச்சான். இதுக்கெல்லாம் எவனாவது காசு கொடுப்பானுங்களா? இத பாத்தியா? ஃபாரின்ல வாங்குனது எப்படி பளபளன்னு இருக்கு. இத காட்டினாலே போதும் கேட்ட காசு கிடைக்கும். அப்படியா சொல்ற? இதெல்லாம் அன்னபூர்ணி அம்மா வீட்டுல திருநது. தேவையில்லாத பொருளா இருந்தா இத கோடீஸ்வரங்க வீட்டுல வாங்கி வைப்பாங்களா? இதுல தங்க மூலம் பூசி இருக்கு. இப்ப புரியுதா கேட்ட பணம் கிடைக்குங்கிறது? வா கிடைக்கு வா. என்ன மச்சான் அதே நினைச்சிட்டு இருக்க? டேய் இப்பெல்லாம் நிறைய பேர் அடிச்சு புடுங்குறாங்கடா. லஞ்சம் வாங்காத ஆபீசர் யாரு இருக்காங்கன்னு சொல்லு. இல்லடா என் மம்மி அப்படிலாம் இல்ல. இது வரைக்கும் அவங்க மேல ஒரு ரிப்போர்ட் கூட வந்தது இல்ல. எல்லாம் அந்த பிரகாஷால வந்ததுடா. சமயம் பார்த்து கோத்து விட்டுருக்கான். அப்படி முழுசா சொல்ல முடியாதுல்ல. டேய் மச்சான் ராகினி வரடா. ராகினி ஏன் அமைதியா வந்துட்ட? நீ அவனை லவ் பண்றல போய் பேசுடி. எப்படி பேசுவேன்? என் அண்ணா உங்க அப்பாவை அடிச்சு வசந்த் கோவத்துல இருக்கான். மச்சான் உங்க அம்மாவுக்கு அந்த வீட்டுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். நீ ராகினியை லவ் பண்றல போய் பேசு. எப்படிடா வீட்டுல வேற அப்பா வருத்தப்பட்டு இருக்காங்க. பெரியவங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதையே நீ நினைக்கணும். நடந்தது நடந்து போச்சு. அதுக்காக உன் லவ் இல்லைன்னு ஆயிடுமா? வீட்டு பிரச்சனை வேற காதல் பிரச்சனை வேறடா. முதல்ல ராகினி கிட்ட போய் பேசுடா. எப்படி பேச முடியும்? என் அண்ணா உங்க அப்பாவை அடிச்சிருக்கான். உங்க அப்பா ராகினியை தப்பா பேசிருக்காரு. அது பொறுக்காம உங்க அண்ணா ஒரு அடிச்சிருக்கான். இருந்தாலும் என்ன இருந்தாலும் அண்ணனுக்காக வசந்த் திட்டிருக்க பாரு. இதெல்லாம் உள்ளது தாண்டி. வா போய் பேசு. டேய் வாடா வாடா வா. நீங்களே பேசி பிரச்சனையை முடிச்சுக்கங்க. வாங்கடி நம்ம போலாம். சாரி வசந்த். அண்ணன் சட்டைய பிடிச்சதும் நான் உன்னை கோவமா திட்டிட்டேன். சாரி ராகினி. நானும் என் அப்பாவும் அண்ணன் அடிச்ச கோவத்துல நீ போன் பண்ணப்ப எடுக்கல. வசந்த் உன் போனை நான் எடுக்காம இருந்தாலும் என்னால உன்னை நினைக்காம இருக்க முடியல. சாப்பிட முடியல, தூங்க முடியல. எனக்கும் தாண்டா. சாரி ராகினி. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க பெரியவங்க பிரச்சனையில உங்க காதல் சாகணுமான்னு. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க வசந்த். ஆனா நினைச்சு பார்க்க ரொம்ப பயமா இருக்கு. என்ன சொல்ற ராகினி? ஆமா வசந்த். இப்போ நம்ம 2 பேர் குடும்பத்திலயும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த நிலைமையில நம்ம காதலை ஏத்துக்கிட்டு நம்ம 2 வீட்லயும் சேர்த்து வைப்பாங்களா? இப்ப சொல்ற ராகினி, நாம 2 பேர் வீட்டுல கேட்டு லவ் பண்ணல. அதே சமயம் அவங்க நம்ம காதல் எதிர்த்தாங்கன்னா அது நடக்க போறதும் இல்ல. இந்த ஊர் உலகம் ஏன் என் அம்மா அப்பாவை எதிர்த்தாலும் நீதான் என் வைஃப். வசந்த் எனக்கு நீ முக்கியம் ராகினி. நீ மட்டும்தான் முக்கியம். என்னடா
என்ன சேட்டு அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கிற? உத்து உத்து பார்த்தே தேய்ச்சிருவா போல இருக்குதே. பாரு சேட்டு தங்கப்பழம் பூச்சிருக்குது. பார்த்து போட்டு ஒரு 5000 ரூபாய் பணத்தை கொடு. 200 ரூபாய்க்கு மேலே தேராது. என்னது 200 ரூபாவா? சேட்டு இந்த பர்ஸோட மகிமை தெரியாம பேசுற சேட்டு. இது ஃபாரின் பர்ஸ், இம்போர்ட்டட். நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்கிற. இத ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால்ல கொண்டு வித்தேன்னு வைக்க எவ்வளவு கொடுப்பாங்க தெரியுமா? நீ எங்கேயோ போய் கொடு, எனக்கும் கவலை இல்லை. நான் 200 ரூபாய் தரேன். யோ 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 நிலவரம் தெரியாம பேசாத சேட்டு. 2 பேர் ஆஃப் அடிச்சோன்னு வை 1000க்கு மேல செலவாகிற தேசம் ஐயா இது. சட்டம் போடுறவனுங்கெல்லாம் குடிகார வயிற்றுலதான் அடிக்கிறானுங்க. நீயும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரி சரி, உனக்கு வேண்டாம் எங்களுக்கு வேண்டாம், ஒரு 2000 குடியா ப்ளீஸ். சேட்ஜி சொன்னதுதான். யார் அந்த சேட்ஜி? நான் தான். நல்லா சொன்னா போ. சேட்ஜி கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க சேட்ஜி. ஐயோ ஐயோ ஐயோ, டேய் கணேசா, நம்ம பர்ஸ் ஆட்டோல போகுதுடா. மூர்த்தி என்ன கணேஷ் அண்ணன் அன்னபூர்ணி ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தப்ப இந்த மாதிரி பர்ஸ் தான் காணாம போயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆனா இந்த பர்ஸ் இவங்க கிட்ட எப்படி? ஒரே குழப்பமா இருக்கு. டேய் மூர்த்தி உள்ளதும் போச்சேடா. அப்ப இன்னைக்கு குடிக்க முடியாதா? மச்சான் என்னடா மச்சான்? இந்த பர்ஸ்னு இல்ல, இன்னும் சில பொருட்களும் வீட்ல இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, இந்த பர்ஸ மட்டும் தான் நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம். வீட்டுக்குள்ள சின்ன சின்ன சிலைங்க, ப்ளூடூத் எல்லாமே இருக்குடா. ஆமா மச்சா, நம்ம பர்ஸ மட்டும் தான் எடுத்துட்டு வந்தோம். அப்ப உன் சம்சாரம் எல்லாத்தையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்குதுல்ல? அப்படித்தான் இருக்கும் போல இருக்கு. வா அதையும் போய் எடுத்து வந்துடலாம். இது கணேசா, முதல்ல அதுக்காவது சேட்டு காசு தருவானான்னு கேட்டு போலாம். சரி வாடா. சேட்டே, ப்ளூடூத் ஃபாரின் குட்ஸ் எல்லாம் இருக்குது. அதுல குட்டி குட்டி அழகான சிலைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொண்டாந்து கொடுத்தா காசு தருவியா? எல்லாம் கொண்டா 10 தரேன். கணேசா, சேட்டு தரேன்னு சொல்லிட்டாரா? வாடா போய் எடுத்து வரலாம். வர சேட்டு. நீ பாட்டுக்கு தனியா விளையாட்டு இருக்க? இல்லடா, கிளாஸ் முடிஞ்சதும் ராகினி வரேன்னு சொன்னா, அதான் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டேய், நான் உனக்கு கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டியே? என்ன? இல்ல, ராகினி மேல கொலை வெறியா இருந்த. ஏன் போட்டோவையே ரிலீஸ் பண்ணுவேன்னு அவளையே மிரட்டி காரியத்தை சாதிக்க பார்த்த. ஆனா இப்போ மனசு மாதிரி அவளையும் நீ லவ் பண்ற. ஏன் இதுல என்ன இருக்கு? இதான் லவ்டா. இல்லடா, உன்னை நினைச்சா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னடா ஆச்சரியம் இருக்கு? என்னவோ போ, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அந்த பிரகாஷ் உன் கையை உடைச்சிருக்கான். நீ எக்ஸாம் எழுத முடியாம உன்னை வீட்டை விட்டு விரட்ட வச்சான். உங்க அம்மாவை லஞ்சம் வாங்கினாங்கன்னு சொல்லி ஊரே சிரிக்க வச்சான். எல்லாத்துக்கும் மேல உங்க அப்பா மேல கையை வச்சிருக்கான். இதுக்கப்புறமும் நீ அவளை லவ் பண்றன்னு சொல்ற? ஏய், நீ அவளை சொல்லும் போது நான் லவ் பண்றது மட்டும் நடக்குமா? ஏய், என்னடா சொல்ற? அதான் வரிசையா சொன்னியே. என்ன அடிச்சது, என் அம்மாவை அசிங்கப்படுத்தினது, என் அப்பாவை அடிச்சதுன்னு. அப்புறம் எப்படிடா நான் அவளை லவ் பண்ணுவேன்? என்னடா சொல்ற? ஏண்டா, என்ன பார்த்தா உனக்கு என்ன லூஸ் மாதிரி தெரியுதா? டேய், வசந்த் என்னைக்குமே வசந்த் தான்டா. அந்த ராகினி என்ன பெரிய ரதியா? அவன் இல்ல, அவளை விட ஒரிஜினல் ரதிகளையே நான் படம் பிடிச்சு காரியம் சாதிப்பேன். எத்தனை நாள் தான் ரதிகளையே சாப்பிடுறதுன்னு போர் அடிச்சு போய் தான் அந்த சப்ப மேட்டரை தொட்டேன். ஆனா அவ பெரிய பிரச்சனை எடுத்து விட்டுட்டா. அவ அண்ணன் என் கையை உடைச்சப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், அவன் என் காலில் விழுந்து கதறணும்னு. அதுக்குதான் இவளை பிளான் போட்டேன். என் மம்மி உள்ள பூந்து ஆட்டத்தை கலைச்சிட்டாங்க. அப்பதான் அந்த முடிவுக்கே வந்தேன். பார்த்துட்டே இரு, எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு அலற வைப்பேன்டா. ராகினி என் வலையில விழுந்துட்டாடா. அவளை அப்படியே ருசிச்சு சாப்பிடுவேன். அவ மானத்தை ஏலம் போடுவான்னு சொல்லி அவளை கதற அடிப்பேன்டா. அப்ப அவன் என்ன பண்ணுவா? அண்ணங்கிட்ட சொல்லி அடிக்க சொல்வாளா? ஆமாடா, உன் தங்கச்சியை கெடுத்தேன், என்ன பண்ணுவேன்னு கேட்பேன். என் அம்மா என்ன பண்ணுவாங்க? கேட்டா ஒரே வார்த்தை, சிம்பிள், உங்களை பழி வாங்கினவன நான் பழி வாங்கினேன்னு சொல்லுவேன். என் அப்பாவை அடிச்சவனை அசிங்கப்படுத்தாதான் இதை செஞ்சேன்னு சொல்லுவேன். இது கூட பெரிய விஷயம் இல்ல. என் மேல கை வச்சுட்டு ஆம்பளன்னு சட்ட காலரை தூக்கி விட்டுட்டு திரியிற அந்த பிரகாஷ எல்லாரும் பார்க்க என் கால்ல விழுந்து கதற வைக்கணும்டா. கதற வைப்பேன்.
நான் வீசி இருக்கிற வலை. ஹாய் ராகினி. ஹலோ வசந்த். சரி யாழ் வரா, நான் என் தெய்வீக காதலை கண்டினியூ பண்றேன், நீ கிளம்பு. அட பாவி, நாம இவனை போட்டு வாங்கலான்னு வந்தா இவன் திட்டமே இதானா? வா ராகினி. Hi, வசந்த். கிளாஸ் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிடுச்சு. அப்புறம் இல்ல ஜெய்சங்கரே, உன் பையன் இதுல எந்த அளவுக்கு? ஒரு நிமிஷம் சொல்லுடா. அப்பா, நீங்க நினைச்சது ஒண்ணு, இங்க நடக்கிறது ஒண்ணு. என்ன சொல்ற நாகா? நீங்க வசந்த் கிட்ட ராகினி விஷயமா உண்மையிலேயே என்ன நடக்குதுன்னு கேட்க சொன்னீங்கல்ல, இங்க எல்லாமே தலைகீழா நடக்குது. நான் கூட அவன் உண்மையாதான் லவ் பண்றான்னு நினைச்சேன். ஆனா அது உண்மை இல்லப்பா. அவன் ராகினிய பழிவாங்க தான் இதெல்லாம் பண்றான். என்னடா சொல்ற? இரு, தலைவர்கிட்ட சொல்லு. சரிப்பா. அண்ணா பேசுங்க. தம்பி சொல்லுங்க, ஏதாவது தகவல் இருக்கா? அண்ணா தகவல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு, மேட்ரே வேற. ஆரம்பத்துல இருந்து வசந்த் அவளை காதலிக்கல, ஃப்ரெண்டாவும் நினைக்கல, அவளை ஏமாத்தி இதான விஷயம். ரொம்ப சந்தோஷம் நாகா. இனிமே மேட்டர் நான் கவனிச்சுக்கிறேன். வச்சுட்டா? சரிண்ணே. என்னண்ணே? என்னண்ணே வா, இனிமேதான் எல்லாமே. இத காயத்ரி அம்மாட்ட சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு குஷி ஆயிடுவாங்க. இது மட்டும் சரோஜாக்காக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். எல்லாம் நான் கட்டின மூதேவியால வந்தது. எல்லா விஷயமும் தெரிஞ்சு எடுத்துட்டு போயிருக்காருன்னா எவ்வளவு திமிரு. இதுல அந்த மூர்த்தி வேற கூட்டு. நல்ல வேலை, சின்ன சின்ன பொருள் அந்த மூட்டையில கட்டி வச்சிட்டோம். டேய் கணேசா, திரும்பவும் தேடணுமாடா? அட நீ ஒருத்தன்டா, நாங்க இருக்கிறதே சின்ன ரூம், அதுக்குள்ளதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பா. வா தேடி பாப்போம். வா. எங்க மறைச்சு வச்சிருப்பா? எங்க இருக்கு? சீக்கிரம் தேடு போ. எங்க வச்சான்னு தெரியலையே. தள்ளுறா மச்சான். சரிடா. இல்லையே. பரா பரா. ஒண்ணுமே கிடைக்கல மச்சான். பாத்து பாத்து பொறுமையா. இரா சத்தம் வராம பாத்து. ஏகப்பட்ட முடிச்சு போட்டு வச்சிருக்காட. இருக்குடா. டேய் மச்சான், என் பொண்டாட்டி சரியான கேடிடா. எதுக்குள்ள கொண்டு போய் வச்சிருக்கா பாரா. அட பாவி, சொந்த வீட்டுக்குள்ளே திருட்டா? ஏண்டி கத்துற? கொஞ்சம் சுமாரு. யோ, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? நல்லா இருக்க தாண்டி எடுக்கிறோம். ஏய், நீ பயங்கரமான கேடிடி. எங்க கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்க பாத்தியா? யோ குடியா? யோ குடுறேன். மச்சான், பர்ஸ் நம்மள தேடி வருது. தாரணி, இந்த பர்ஸ் உனக்கு எப்படி கிடைச்சிச்சு? அந்த பொருள் எல்லாம் கொடுங்க. அது தாரணி கொடுங்கன்னு சொல்றேன்ல. மாமா வீட்ல தான் இருக்காரு.
மச்சான் இது ஏதோ டொமஸ்டிக் பிரச்சனை போல இருக்குது. நான் கிளம்புறேன்டாப்பா. டேய் மூர்த்தி, விஜயா குடுத்துறாத விஜயா. ஏய் குடுன்னு சொல்றல. இன்னைக்கு இருக்கு உங்க ரெண்டு பேருக்கும் கச்சேரி. சுஜாதா மாமா. என்ன நீ? என்னம்மா? ஒரு நிமிஷம் இருங்க. சுஜாதா இங்க வா. இதெல்லாம் என்னன்னு தெரியுதா? தெரியல நீ. நல்லா பாரு. என்ன நீ? இதுதான் நீ கார்த்திக் சார் வீட்ல இருந்து கிளிப்டோமேனியாவல திருடின பொருள். அண்ணி என்ன சொல்றீங்க? அப்படி நம்ப வச்ச பொருள். இதெல்லாம் எங்க இருந்தது தெரியுமா? என்ன தாரணி என்னமோ சொல்ற? இந்த பொருள்லாம் எங்க இருந்துச்சு? இதெல்லாம் விஜயாக்கா வீட்ல இருந்துச்சு. சொல்லுங்கக்கா, சுஜாதா திருடின பொருள்னு சொல்லுங்க. அண்ணி என்ன திருடின்னு சொல்றீங்களா? ஆமா சுஜாதா, இந்த பொருளை தான் நீ திருடனன்னு கார்த்திக் சார் சொன்னாரு. கொஞ்சம் இரு, இப்போ உண்மை வெளியே வரும். சொல்லுங்கக்கா. விஜயா அக்கா தானே தந்தாங்க. சரோஜா ஆமாங்க, நான் தாங்க கொடுத்தேன். இத சொல்ல எனக்கு என்னங்க பயம்? இதெல்லாம் கார்த்திக் சுஜாதாக்கு கிஃப்டா கொடுத்த பொருள். அவனே என் பொண்ணை திருடின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவன் கொடுத்த பொருள் மட்டும் எதுக்கு இங்க இருக்கணும்னு குப்பை தொட்டில போட போனேன். விஜயா வந்து எதுக்குக்கா எனக்கு கொடுங்கன்னு சொன்னா. நம்ம வீட்டுல இருந்தா தானே அவன் நினைப்பு வரும்னு விஜயா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்தேன். அப்படியா அத்தை? ஏய், என்ன ஒரு மாதிரியா பேசுற? சுஜாதா, இந்த பொருள் எல்லாம் கார்த்திக் சார் உனக்கு கிஃப்டா கொடுத்தாரா? இல்ல. என்ன தாரணி, என்ன நடக்குது? ஒண்ணுமே புரியல, குழப்பமா இருக்கு. மாமா, நான் கார்த்திக் சார் வீட்டுக்கு சுஜாதா விஷயமா பேசலான்னு தான் போனேன். பாத்தியா சுரேஷ், நாம சொல்ல இருங்கத்த, நான் முழுசா சொல்லிடுறேன். மாமா, அன்னபூர்ணி ஆண்டி வீட்டுக்கு போனப்போ சுஜாதா எனக்கு மருமகளே இல்லன்னு சொன்னாங்க. ஆனா கார்த்திக் சாருக்கு மனசே இல்ல. சுஜாதாவுக்கு கிளிப்டோமேனியா இல்லன்னு நான் சொன்னேன். அப்புறம் அவரு கார்ல என்ன டிராப் பண்ணும்போது இதுதான் மாமா நடந்தது. இப்ப சொல்லு சுஜாதா, இந்த பொருள் எல்லாம் கார்த்திக் சார் கிஃப்டா கொடுத்தாரா? ஐயோ அண்ணி, இந்த பொருள் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. அடப்பாவி, அப்ப எல்லாம் பிளான் பண்ணி தான் செஞ்சிருக்கானா அந்த படுபாவி கார்த்திக்? இதுக்கு அந்த அன்னபூர்ணியும் கூட்டா? என்ன சொல்ற? ஆமாங்க, இதெல்லாம் கிஃப்டா வந்த பொருள் தான் நினைச்சேன். ஆனா அந்த கார்த்திக் திட்டம் போட்டு ஒன்னொன்னா இங்க வச்சுட்டு போயிருக்கான். என்ன தெரியுங்க, கார்த்திக் சார் எதுக்காக அப்படி பண்ணணும்? எதுக்குன்னா என்ன அவமானப்படுத்தணும் தான். அவர் எதுக்கு உங்களை அவமானப்படுத்தணும்? பின்ன அவங்க அம்மாவை நான் அவமானப்படுத்தினது நினைச்சு இதெல்லாம் பண்ணிருக்கான். சான்ஸே இல்ல. கார்த்திக் சார் சுஜாதாவை லவ் பண்றாரு. நீங்க சொல்ற மாதிரி செய்யணும்னா கார்த்திக் சார் உங்களை அவமானப்படுத்துவாரே தவிர எதுக்கு சுஜாதாவை அவமானப்படுத்தணும்? ஏய், இப்ப என்ன பேசுற நீ? சொல்லுங்க, இந்த பொருள் எல்லாம் கொண்டு வச்சது யாரு? அதான் கார்த்திக் வச்சான்னு சொல்றேன்ல. அதுக்கு தான் வாய்ப்பே இல்லன்னு சொல்றேனே. அப்போ இத நான் அன்னபூர்ணி வீட்ல திருடிங்க வச்சு என் பொண்ணுக்கு நானே திருட்டு பட்டம் கட்டிட்டேன்னு சொல்றியா? அதுதான் உண்மை. இத பாருங்க, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. என்னடி கலாட்டா பண்ணலாம்னு நினைக்கிறியா? கோகிலா, கார்த்திக், இவ எதுக்கு இங்க வந்தா? இவள எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க? எல்லாம் சொல்ற சுஜாதா. இந்த சதிக்கு பின்னாடி யாரு இருக்காங்கன்னு சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். உங்க வீட்டுக்கு நான் வந்தப்ப
என்னோட திங்ஸ் எல்லாம் உங்க வீட்டுல நான் பார்த்தேன். கிளெப்டோமனியா சிம்டம்ஸ் இருக்கிறதா டாக்டர் சொன்னார். நானும் அதை நம்பித்தான் நிச்சயத்துல மொபைல் காணா போனப்ப நீ தான் எடுத்துருப்பேன்னு நான் நம்பினேன். ஆனா இன்னைக்கு தாரணி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல நான் சொல்லிட்டேன் சார். எனக்கு அங்கதான் டவுட் வந்தது. இத்தனை செஞ்ச சுஜாதா எப்படி கிளெப்டோமனியா பேஷண்டா இருக்க முடியும்னு டாக்டர் கிட்ட போனேன். அப்ப அவர் சொன்னாரு. என்ன சொல்றீங்க கார்த்திக்? ஆமா சார், நீங்க சொன்னபடி பார்த்தா அங்க சுஜாதா எதையுமே எடுக்கல. அது மட்டும் இல்லாம கீழே கிடந்த பொருளை எடுத்து யாருதுன்னு கேட்டு கொடுத்தா. நோ கார்த்திக், நீங்க கிளெப்டோமனியாவை தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கிளெப்டோமனியா பேஷண்ட்ஸ் எல்லாம் திருடுறவங்க இல்ல, அவங்க நார்மல் தான். அவங்க செய்யறது திருட்டுன்னு அவங்களுக்கே தெரியாது. ஆனா நீங்க சொல்றது கொஞ்சம் விசித்திரமா இருக்கு. ஃபேன்சி ஸ்டோருங்கிறீங்க, சின்ன சின்னதா அழகான பொருட்கள் இருந்திருக்கணுமே. டாக்டர், நான் தரவா அவ்வளவுதான் வாட்ச் பண்ணேன். அவ ஒரு பொருளை கூட எடுக்கல. கார்த்திக், சுஜாதாவை நீங்க இங்க கூட்டிட்டு வந்தப்போ இது கிளெப்டோமேனியா சிம்டம்ஸ் தான் சொன்னேன். 100% உறுதி கொடுக்கல. ஆனா நீங்க இப்ப சொல்றது தலைகீழா இருக்கே. பேஷண்ட்டுக்கு ஒரு பொருளை யாருக்கும் தெரியாம எடுக்கிறதுல இருக்கிற ரிஸ்க் தான் இதுக்கு தூண்டுதலே. அப்படி பார்த்தா கீழே கிடந்த பொருளை யாருக்கும் தெரியாம. டாக்டர், அந்த பொருள் கீழே கிடந்தது யாருக்குமே தெரியாது. சுஜாதா தான் முதல்ல பார்த்தா. அவளுக்கு கிளெப்டோமேனியா இருந்தா அதை அவ எடுத்து பேக்குள்ள போட்டிருக்கணும். அதுதான் கார்த்திக் நானும் யோசிக்கிறேன். டாக்டர் சொல்லுங்க. இப்போ வந்து அந்த கிளெப்டோமேனியா பேஷண்ட் இருக்காங்கல்ல, நீங்க கூட பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்தீங்களே, அதுல ஒரு டேப்லெட் பிராண்ட் வேறையா இருக்கான். அதான் அந்த டேப்லெட்டை யூஸ் பண்ணலாமான்னு உங்ககிட்ட கேட்கணும்னு சொல்றாங்க. வர சொல்லுங்க. ஓகே டாக்டர். வாமா. டாக்டர், இதெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் கரெக்டா இருக்குமா? ஓகே, தேங்க்ஸ் டாக்டர். கார்த்திக், சுஜாதா ஃப்ரெண்ட் தானே நீ? ஏன் அப்படி போய் சொன்ன? ஏன் அவளுக்கு துரோகம் பண்ண? கிளெப்டோமேனியா உனக்கு இருக்கு, நீ எதுக்கு சுஜாதா இருக்குன்னு சொன்ன? சொல்லு. மரியாதையா சொல்லிட, இல்ல உன்னை கொன்னே போட்டுருவேன். உன்னால ஒரு கல்யாணம் நின்னு போச்சு. சொல்லு, என்ன மிருகமா மாத்தாத. சார், நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார். சுஜாதா அம்மா தான். இதுல என்ன இருக்கு கார்த்திக்? இவளுக்கு தான் கிளெப்டோமேனியா. அப்படியா? சொல்லு, உனக்கு தான் கிளெப்டோமேனியாவா? சொல்லு. கார்த்திக், இப்ப எதுக்கு அவளை அதட்டுறீங்க? அவளுக்கு தான் கிளெப்டோமேனியா, நான் தான் சொல்றேனே. அப்புறம் ஏன் அவ உனக்கு கிளெப்டோமேனியா என்கிட்ட போய் சொன்னா? என்ன சொல்றீங்க? சொல்லு, சுஜாதா கேக்குறல. என்னது? எனக்கு கிளெப்டோமேனியான்னு சொன்னாளா? ஏய், சொல்லு. என்ன மன்னிச்சிடு சுஜாதா, நான் தான் அப்படி போய் சொன்னேன். இப்ப சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? சுஜாதா, இவன் உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். உன் வீட்ல என் வீட்டு திங்ஸ் பார்த்தப்ப நான் இவ்வளவு பார்த்து தான் கேட்டேன். அதுக்கு இவன் உனக்கு தான் கிளெப்டோமேனியான்னு சொன்னான். நான் இதை பத்தி உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆனா எங்க கேட்டா சங்கடப்படுவோம்னு நினைச்சுதான் நான் இதை பத்தி கேட்கவே இல்லை. சொல்லு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே உன்னை பத்தி இப்படி சொல்லும் போது நான் என்ன நினைக்க முடியும்? சொல்லு, கார்த்திக் கிட்ட எதுக்கு போய் சொன்ன? சொல்லுன்னு சொல்றல. சொல்லு, சொல்லு. உங்க அம்மா தான் சொல்ல சொன்னாங்க. அம்மா, என்னம்மா சொல்ற? இத பார், குடும்பத்துக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாத. மறைக்காம சொல்லு, ஏன் அப்படி சொன்ன? சரோஜா உங்ககிட்ட ஏன் அப்படி சொல்ல சொன்னா? அவளுக்கு என்ன அவசியம்? சொல்லுடி, என் கோவத்தை கலப்பாத. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். உங்க அம்மா தான் 2 லட்சம் ரூபா. இந்தாம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. எண்ணி பாத்துக்க. இல்ல, நீங்க கொடுத்தா கரெக்டா இருக்கும். கார்த்திக் அம்மாவுக்கும் எங்களுக்கும் முன்பகை இருக்கு. அத மனசுல வச்சுக்கிட்டு தான் அந்த அன்னபூர்ணி இத்தனையும் பண்ணிட்டு இருக்கா. அவ போட்ட முதல் திட்டமே கார்த்திகை வச்சு சுஜாதாவை ஏமாத்தினதுதான்.
ஏய் மிச்சத்தை சொல்லிடி. அன்னபூர்ணி ஆண்டி பழி வாங்கறதுக்கு தான் இத்தனையும் பண்ண சொன்னாங்க. நீ எப்படி ஆச்சியோ தடுத்து நிறுத்திடுன்னு சொன்னாங்க. கார்த்திக் வந்து கேட்டா சுஜாதாவுக்கு தான் கிளப்டோமேனியான்னு சொல்ல சொன்னாங்க. எதர்ச்சியா செக்கப்க்கு போன இடத்துல தான் கார்த்திக் என்ன கண்டுபிடிச்சிட்டாரு. நீ எல்லாம் ஒரு அம்மாவா? சாரி சுஜாதா, சாரி அங்கு. எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அத்தை, உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, உங்களுக்கு நான் தான் விஷம் கொடுத்தனா? சத்தியம் பண்ணுங்க. பெரிய மாமா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணுங்க, உங்களுக்கு நான் தான் விஷம் கொடுத்தனா? அன்னபூர்ணி ஆண்டி கிட்ட சத்யாக்காவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு 10 லட்சம் வாங்குனீங்கல்ல, வாங்கிட்டு வாங்கலன்னு சொல்லி அவங்களுக்கு பைத்தியக்காரப்பட்ட கட்டினீங்கல்ல. பிரகாஷ் மாமா ஆபரேஷனுக்கு நீங்க கொடுத்த பணம் எப்படி வந்துச்சு? உண்மையிலேயே அது அண்ணாச்சி கிட்ட இருந்து கடன் வாங்கின பணம் தானா? சொல்லுங்க, மாமா கிட்ட சத்தியம் பண்ணுங்க. அதுக்கு மேல சௌமியா விஷயத்துல நடந்தது என்ன எல்லாத்தையும் சொல்லுங்க. பெரியமாமா தலையில கை வச்சு சத்தியம் பண்ணி சொல்லுங்க. நீங்க உண்மைன்னு சொல்லிட்டா நீங்க ஆசைப்படுற மாதிரி இந்த நிமிஷமே இந்த வீட்டை விட்டு நான் போயிடுவேன். சொல்லுங்க. சொல்லு, என் தலையில சத்தியம் பண்ணி சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்லிடுறேங்க. எனக்கு தாரணி இங்க இருக்கிறது பிடிக்கல. அவளை வீட்டை விட்டு விரட்டணும்னு நினைச்சு விஷத்தை நானா தாங்க குடிச்சேன். சௌமியா விஷயத்திலையும் நீங்க கவலையப்படாதீங்க சம்பந்தி. சௌமியா என் வீட்டு மருமக, இது உறுதி. அதையும் நான் தான் வழியே போய் பண்ணேன். அன்னபூர்ணி அம்மா கிட்ட 10 லட்சம் வாங்கினது உண்மை. அதுக்கு பயந்துகிட்டு தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த பார்த்தேன். பிரகாஷ் ஆபரேஷனுக்கு கொடுத்த பணம் அவங்க சொன்னது மாதிரி அண்ணாச்சி கிட்ட வாங்கின பணம் தான். பெத்த பொண்ணுக்கு திருடின்னு பட்டம் கட்டிருக்கே. நான் என்னமா தப்பு பண்ண? நீ வாங்கின கேவலம் 10 லட்சம் ரூபாய்க்காக ஏன் வாழ்க்கையை கெடுக்க பாத்திருக்கே. என்ன இதெல்லாம்? ஏமா, என்ன உன் வயித்துல 10 மாசம் சுமந்து தானே பெத்த? இல்ல 10 லட்சத்தை பெத்தியா? எல்லாத்துக்கும் முன்னாடி கார்த்திகே ஆண்டியும் நீ அப்படி பேசினியே. எல்லாத்தையும் கேட்டுட்டு அமைதியா நின்னாங்களே. ரோட்ல பார்த்து அவங்கள யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேனே. அப்ப என் மேல கோவப்பட்டவங்க இன்னைக்கு வரைக்கும் மனசு இல்லாம எனக்காக தானே இறங்கி வராங்க. அவங்களோட நல்ல மனசு உனக்கு ஏன் புரியவே இல்ல? எப்படி புரியும் சுஜாதா? இல்ல எப்படி புரியும்? ஏமா உனக்கு இவ்வளவு வெறுப்பு? இவ மனசு, இவ குழந்தைத்தனம் எதுவுமே புரியலமா உனக்கு? சொல்லுமா. இவளை கூப்பிட்டு உட்கார வச்சு உன்னை எனக்கு பிடிக்கல, நீ செத்து போன்னு சொன்னா அத்தை சொல்றாங்களே நான் சாவறேன்னு சாக போறவமா இவ. உன்னை நம்பி தாலி கட்டின என்ன நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சா. இவளுக்காம இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்த? சுரேஷ் நிறுத்துமா. நீ எல்லாம் ஒரு அம்மா, உனக்கு 2 பிள்ளைங்க. நல்லா இருப்பியா நீ? உன் மேல வச்ச பாசத்தை நான் இவகிட்ட காட்டியிருந்தா இந்நேரம் நான் சாவுன்னு சொன்னா சாவா? ஏன் பாசத்தை காட்டாம கையெழுத்து போடு, நீ போனாதான் நிம்மதின்னு சொன்னப்ப கையெழுத்து போட்டோமா தாரிணி? எல்லாம் என்ன சொல்லணும்? என் புத்திய செருப்பாலே அடிக்கணும். சுரேஷ் பேசாதமா. உன் மேல வச்ச பாசத்தை இவ்வளவு கீழ்த்தனமா உபயோகிச்சிருக்க. ஏமா, உனக்கு விஷம் கொடுத்தா இன்னி வரைக்கும் இவன் மேல சுண்டு விரல் கூட படாம தள்ளி வச்சிருக்கேன்.
என்னம்மா நடிக்கிறியா? இந்த கண்ணீருக்கு என்னமா அர்த்தம்? என்னை இன்னும் நம்பி ஏமாந்து போட மடையாண்ணா. ஹாஸ்பிட்டல்ல அத்தனை பேருக்கு முன்னாடி அரைஞ்சேன். போடி உன் வீட்டுக்கு போடின்னு ரோட்ல வச்சு அரைஞ்சேன். நான் இல்ல மாமா, நான் இல்ல மாமா, நீ காலில் உழுந்து கதறினா. பொண்டாட்டி நினைச்சு தள்ளி வச்சு அம்மா நான் பக்கத்துல வந்து நின்னே. இப்பதான் தெரிஞ்சு ஒரு மனுஷியே இல்லைன்னு அசிங்கப்படுத்திட்டியம்மா. நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. சொல்றதுக்கே கூசுது. உன் அம்மான்னு சொல்லிக்கவே எனக்கு அசிங்கமா இருக்கு. மாமா இல்ல தாரணி, இவங்க பேச்சை கேட்டு நான் உனக்கு பண்ண கொடுமைக்கு 7 ஜென்மத்துக்கு நரகத்துக்கு தான் போகணும். பெத்த பொண்ணு இவ்வளவு கொடுமை அனுபவிக்கிறாளேன்னு தெரிஞ்சும் ஒரு வார்த்தை கேட்காம இருந்தாங்களே உங்க அம்மா, என் அத்தை. அவங்க வயிறறிஞ்சு சாப விட்டுருந்தா அடுத்த நோடி பொசுங்கி சாம்பலா இருக்கணும். என்ன மன்னிச்சிரு தாரணி. மாமா என்ன மாமா? மாமா மாமா நீ கால் சுத்தி வந்தப்பெல்லாம் உன்னை புள்ள மாதிரி பார்க்காம பாம்பா மாத்திட்டாங்களே. நீ எனக்கு அம்மாவே கிடையாது. மாமா நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு எடுத்துட்டு போயிட்ட. ஆண்டி சுஜாதா, வெளியில போடி. மாமா தயவு செஞ்சு என் குடும்பத்தை விட்டு போயிடு. ஓ முகத்தை பார்த்தாலே பாவம், ஓ மூச்சு காத்து பட்டாலே விஷம். போயிடு. என்ன கொலகாரனை ஆக்கிட்டு தான் போவேன்னா அதையும் பண்ண தயார். அத்தை அத்தை போகாதீங்க அத்தை. அத்தை அத்தை சொன்னா கேளுங்க. அயோக்கிய ராஸ்கல். எல்லாத்துக்கும் காரணம் நீ. இனி இந்த வீட்டுல உங்களுக்கு இடம் கிடையாது. போகாதீங்க அத்தை. அத்தை சொன்னா கேளுங்க அத்தை ப்ளீஸ். மாமா 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 என்ன மாமா இப்படி பண்றீங்க? ஏன் மாமா இந்த மாதிரிலாம்? அத்தை மேல இருக்கிற கோவத்துல நான் சொல்லல மாமா. அத்தை பாவம் மாமா. மாமா உண்மை தெரியணும்னு தான் சொன்னேன்னு தவிர வேற எதுக்காகவும் இல்ல மாமா. ப்ளீஸ் மாமா அத்தை உள்ள கூப்பிடுங்க மாமா. ப்ளீஸ் மாமா எனக்காக மாமா. சுரேஷ் மாமா நீங்களாவது சொல்லுங்க. நீ பண்ண துரோகம் தெரிஞ்சதும் பெத்த பொண்ணு உன்னை வான்னு கூப்பிடல, பெத்த பிள்ளை கூப்பிடல. ஆனா இத்தனை துரோகத்துக்கும் பலியான தாரணி கூப்பிடுறா. என்கிட்ட கெஞ்சுறா. உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா இப்படி கெஞ்சுவா? இத்தனை கொடுமை பண்ணியும் தாரணி உன் மேல வச்சிருந்த பாசத்துக்கு நிகரா நீ ஒரு துளி பாசம் வச்சிருந்தா போதும்டி. கெடுத்துட்டே. வாழ வேண்டிய பொண்ணை வாழ விடாம ஆக்கி புகுந்த வீட்டுக்குள்ளேயே வாழா வெட்டி மாதிரி இருக்க வச்சுட்டியேடி. விளங்குவியாடி நீ? நல்லா இருக்க மாட்ட சரோஜா. நல்ல மகனும் ஒழுக்கமான பொண்ணு மகளா கிடைச்சும் நீ நல்ல அம்மாவா இல்ல. நல்ல மருமகளை நீ என்ன கொடுமை பண்ணாலும் தாங்கிக்கிட்டு இருந்த பொண்ண நல்ல அத்தையா நீ கவனிச்சுக்கல. நீ நல்லா இருக்க மாட்ட. ஒரு பாவமும் அறியாத இந்த பொண்ண நீ பண்ண சித்திரவதைக்கு உன் சாவுல கூட உனக்கு நிம்மதி கிடைக்காது. சம்பந்தி, தாரணி சொல்ற மாதிரி அவங்கள உள்ள கூப்பிடுங்க. என் பொண்டாட்டி செத்துட்டா. அத்தை ஒரு இட்லி வைக்கவா? இல்லம்மா வேண்டாம்மா. என்னம்மா பிரகாஷ் என்ன காணோம்? வந்துருவ. இதோ வாடா பிரகாஷ். சத்யா ஆயுசு 100பா. என்னம்மா யாருக்கு ஆயுசு 100? உனக்கு தாண்டா. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா நீ வந்து நிக்கிற. என்னங்க இது கையில? புக். சரி வாங்க சாப்பிடலாம். சத்யா இந்தா. இது
டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கான மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கொடுத்தாரு. என்னங்க இது? என்ன பாஸ் ஆகாம விட மாட்டாங்க போல இருக்கு. அவங்க சொன்னதை செய்வாங்க சத்யா. பாரு, நீ பாஸ் ஆவன்னு நான் நம்புறதை விட அவங்க அதிகமா நம்புறாங்க. அவங்க நம்பிக்கையை காப்பாத்தி கொடு. ஏன் உங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லையா? அதானே என்னமோ யாரோ சொல்லி யாரோ பரீட்சை எழுதுற மாதிரி பேசுறா. ஆமா, சத்யா பாஸ் ஆயிடுவான்னு எனக்கு தெரியுமா. அவ எல்லா விஷயத்திலயும் என்னை விட புத்திசாலி. சத்யா, நீ ஜெயிச்சிட்டமா. என்ன மாமா சொல்றீங்க? இவனை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இத்தனை வருஷத்துல இன்னைக்கு தான் என் மகன் என் காது குளிர ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கான். என்னப்பா? ஆமாப்பா, ஓ வாயாலே சத்யா உன்னோட புத்திசாலின்னு ஒத்துக்கிட்டல, அதுக்குதான். பாருங்கம்மா, அப்பா என்ன கிண்டல் பண்றத. அவர் உண்மைதானப்பா சொல்றாரு. ரெண்டு பேரும் உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்றீங்களா? சத்யா, ஆபீஸ்ல மோகன் சார் மகளுக்கு பொண்ணு பிறந்திருக்கு. அவர் பேத்திக்கு என்ன பேர் வச்சிருக்காரு தெரியுமா? என்ன பேரு? மகா. என்ன சத்யா, இப்ப எதுக்கு ஃபீல் பண்ற? அதெல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். மோகன் சார் பேத்தியோட ஃபங்க்ஷனுக்கு வர சொல்லிருக்காரு. எனக்கு இப்ப ராஜுவோட குழந்தைய பார்க்கணும்னு ஆசையா இருக்க. எங்க அதை நினைச்சுதான் சங்கடமா இருக்க. இதுல என்னடா சங்கடம்? நீயும் சத்யாவும் போய் பாத்துட்டு வாங்க. ஆமா பிரகாஷ், நீ மட்டும்தான் என்ன குழந்தைய பார்க்கல. போடா, போய் பாத்துட்டு வா. எனக்கு கஷ்டமா தான் பாருக்க. ஆனா அங்க அத்தை நினைச்சாதான் சங்கடமா இருக்க. நான் போய் அவங்க ஏதாவது சொன்னா. நீங்க அதை பத்தி எதுவுமே யோசிக்க வேண்டாம். திலகா அக்கா கிட்ட நான் பேசுறேன். வீட்டுல போய் பார்த்தா தானே அம்மா இருப்பாங்க. அக்கா குழந்தைய கோயில வேற எங்கேயாவது தூக்கிட்டு வர சொல்றேன். அங்க நீங்க பாருங்க. சூப்பர் சத்யா, நீ அன்னிக்கிட்டு பேச. சரிங்க, நான் பேசுறேன். வாங்க சாப்பிடலாம். நீ சாப்பிட்டியா? எல்லாம் முடிஞ்சது. நீங்க தான் சாப்பிடணும். நீ உட்காருமா, நான் பரிமாறுறேன். இல்ல, நீ சாப்பிடாம அவ என்னைக்கிடா சாப்பிட்டிருக்கா? இவ போய் சொல்றான்னு எனக்கு தெரியுமா. சரி சாப்பிடுவோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னை விட்டு எப்படி சாப்பிடுவீங்கன்னு சண்டை போடுவான்னு நினைச்சேன். கெடுத்து விட்டீங்களேம்மா. உட்கார் சத்யா. பனி அதிகமா இருக்கும், பத்திரமா பாத்துங்க டாக்டர் சொன்னார்ல. சரிம்மா. என்னம்மா வீடு திறந்திருக்கு? அவர் வந்துட்டாரு போல இருக்கு. என்னங்க வேலை? என்ன சொன்னாங்க? என்ன மாப்பிள்ள, என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? உடம்புக்கு எதுவும் முடியலையா? சொல்லுங்க மாப்பிள்ள. எங்க அந்த விளங்காதவன்? வாடா வெளிய, உருப்படாதவன. என்னங்க பேசுறீங்க? என்ன பேசுறீங்கன்னா எங்க பொழப்புல தான் மண்ணாளி போடணுமா? என்னமா ஆச்சு? எல்லாம் என் தலையெழுத்து. பாவி பய வேலை வெட்டி ஒண்ணு இல்லாம இருக்கானேன்னு சொல்லி அக்கம் பக்கம் ஆச்ச பாவன்னு நினைச்சு என் கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டேன். இந்த மாதிரி பண்ணிருக்கானே. 18 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செஞ்சிட்டு இருந்தேன். அதுக்கு அவ ஆப்பு வச்சுட்டான். தண்டச்சோறு பயல, உருப்படாதவன. என் பொழப்புக்கு என்னடா பதில் சொல்ற? உன்னை வேலைக்கு சேர்த்து விட்டதுக்கு என் வேலைக்கு உழ வச்சிட்டிய. நீ நல்லா இருக்க மாட்டடா. நாசமா போயிடுவேன். டேய், நீ எல்லாம் மனுஷனா? வேண்டானே. பேச தெரியாம பேசி, இடம் பொருள் ஏவல் தெரியாம நடந்து. அண்ணே, இவன் சரியில்லமா, சனியும் பிடிச்சவன். இவன் முகத்தை பார்த்ததும் ஓனர் வேண்டான்னு தான் சொன்னாரு. தத்திரம் பிடிச்ச பயல நான் தான் வம்படியா சேர்த்து விட்ட அன்னைக்கு நான் சொன்ன வேலையை செய்யாம மெஷினை உடைச்சிட்டான். போச்சு எல்லாம் போச்சு. தினமும் ஏன் நீங்க எங்களை தேடி வரீங்க? இதோ கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாங்க உங்களை தேடி வரோம்.